அன்பார்ந்த போட்டித் தேர்வுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டிசம்பர் 20, 2023 ஈவினிங் டிஎன்பிசி ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த ஆனுவல் பிளானர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ஓவரால் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்னென்னா, ஏதோ ஒரு அவசர கதியில் ஏதோ ஒன்று ரிலீஸ் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக ஒன்று எடுத்த ஒரு முயற்சி. ஏன்னா சில விஷயங்கள்லாம் ஒரு விதமான வேக்னஸ் இருக்குது. ஒரு மாதிரி தெளிவாக இல்லாமல் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு இருக்குது. அதுலேயும் கடைசியாக ஒரு 3, 16, 17, 18, 19 சீரியல் நம்பர் பார்த்தீங்கன்னா எல்லாமே வில் பி அனௌன்ஸ்ட் அட் தி டைம் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வில் பி அனௌன்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இது இப்போது அவசரமாக ஒரு ஆனுவல் பிளானரை ரிலீஸ் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை கொடுத்தது யாருன்னா இந்த போட்டித் தேர்வர்கள். தென் இந்த துறையில் இருக்கக்கூடிய வல்லுநர்கள் தமிழகம் முழுவதும் பார்த்திங்கன்னா கடந்த 10 நாட்களாக 20 நாட்களாக ஆனுவல் பிளானர் என்ன ஆச்சுன்னு கேட்டு சமூக வலைத்தளங்கள் அதில் விவாதத்துக்கு உட்படுத்துறதனுடைய விளைவு டிஎன்பிசி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லது தான். பொது சமூகம் விழிப்புடன் இருக்கிறது என்று தெரிந்தாலே அரசு கட்டமைப்புகள் தவறுகள் வராமல் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறித்த நேரத்தில் அதனுடைய செயல்பாடுகளை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் அவைகள் இருக்கும் என்பது மீண்டும் ஒரு முறை நிறுவப்பட்டுள்ளது. அவ்வளவுதான். ஓகே, இதில் என்னென்ன எக்ஸாம்னு பாருங்களேன். கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 இந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஜனவரியில் நோட்டிஃபிகேஷன் விட்டு ஜூனில் எக்ஸாம் நடத்துகிறதா சொல்லியிருக்காங்க. தென் வேக்கன்சிஸ் சொல்லலை. வில் பி அனௌன்ஸ்டு லேட்டர், அதாவது பிற்பாடு தெரிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த குரூப் 4 தேர்வு பொறுத்தளவுக்கு கடந்த ஒரு மாத காலமாகவே எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேச்சுகள் வெளிவந்தது, உலா வந்தது நீங்கள் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா 12,000 வேக்கன்சி, 14,000 வேக்கன்சி, ஏன் 15,000 வேக்கன்சி வரைக்கும் கூட பேச்சு அடிபட்டுச்சு. அது உண்மைதான், அவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்கிறது உண்மைதான். ஆனால் 2024 டிஎன்பிசி அட்டஸ்ட்ரோக்கில் ஒரே ரெக்ரூட்மெண்ட்டில் அந்த 14,000 15,000 வேக்கன்சிக்கும் தேர்வு நடத்துவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆளுங்கட்சியான இந்த ஆட்சியினுடைய காலம் அப்படிங்கிறது இன்னும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2025-26 வரைக்கும் இருக்குது. ஒரே ஸ்ட்ரெச்சில் ஒரே ஸ்ட்ரோக்கில் 15,000 காலி பணியிடங்களையும் ஒரே முட்டை நடத்தி முடிச்சிட்டாங்கன்னா அடுத்து 2025 குரூப் 4க்கு நடத்துறதுக்கு வேக்கன்சிஸ் எதுவும் இருக்காது போயிடும், அல்லது ரொம்ப கம்மியாக போயிடும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னு எங்களை போன்றவர்கள் எதிர்பார்க்குறோம்னா, அரௌண்டு 14,000 அரௌண்டு 14,000 15,000 வேக்கன்சிஸ் இருக்குது. ஆனால் இந்த 2024 நடத்தக்கூடிய தேர்வு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9,000 to 10,000 வேக்கன்சிக்கு நடத்துவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். அப்போ ஒரு 5,000 to 6,000 வேக்கன்சிஸ் இருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே ஹோல்டு பண்ணி வைப்பாங்க. ஹோல்டு பண்ணி வச்சுட்டு இந்த 2024 எவ்வளோ ரிட்டையர்மெண்ட் வேக்கன்சிஸ் எல்லாம் ஆட் ஆகுதோ அதை எல்லாத்தையும் குமுலேட்டிவாக போட்டு 2025 அது ஒரு 8,000 வேக்கன்சி 9,000 வேக்கன்சிக்கு தேர்வு நடத்தக்கூடிய திட்டம் இருக்கும். இது ஒரு ஸ்மார்ட்டான ஒரு மூவ் தான். ஏன்னா ஒரே ஸ்ட்ரோக்கில் 15,000 வேக்கன்சிக்கும் ரெக்ரூட்மெண்ட் பண்ணி எடுத்துட்டாங்கன்னா 2 பிரச்சனைகள் அரசு எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். ஒன்று, நிதிச்சுமை. ஏன்னா 15,000 பேர்த்துக்கு சேலரி கொடுக்கணும். என்ன 10,000 இதில் ஒரு 5,000 அதிகமாக போகுது. 5,000 அந்த 5,000 நீங்கள் அந்த குரூப் 4க்கான சேலரி கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஒரு கணிசமான தொகை நிதிச்சுமை. ஒன்று, இப்படி குறைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக ஹோல்டு பண்ணி ரெக்ரூட்மெண்ட் நடத்துறது மூலமாக நிதிச்சுமையை கொஞ்சம் நம்ம சமாளிக்க முடியும். ரெண்டாவது, ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு எந்த ரெக்ரூட்மெண்ட்டுமே இல்லை அப்படிங்கிற ஒரு அவப்பெயர் இல்லாமல் காப்பாற்றிக்க முடியும். உதாரணத்துக்கு இந்த 2023 பார்த்திங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட்டே இல்லைங்கிறது இப்போ ஆட்சியில் இருக்கிற திமுக அரசுக்கு இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இது ஒரு கருப்பு புள்ளி தான். அதனால் இந்த குரூப் 4 பொறுத்தளவுக்கு வில் பி அனௌன்ஸ்டு அட் தி டைம் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. ஸோ எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய கணிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9,000 ஒரு 10,000 வேக்கன்சிஸ் இருக்கலாம். பேச்சு அடிபட்ட மாதிரி ஒரு தகவல் சர்க்குலேட் ஆச்சு இல்லைங்களா, 15,000 வேக்கன்சி 14,000 வேக்கன்சி அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இருக்காது.
ஓகே, அடுத்த தேர்வு பாருங்கள். மேஜராக அதாவது பெரும்பாலானவர்கள் எழுதக்கூடிய தேர்வை டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறமா மற்றதை பார்க்கலாம். அடுத்தது குரூப் ஒன் தேர்வு 65 டீசெண்டான ஒரு வேக்கன்சி. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நோட்டிஃபிகேஷன் டைம்லேயே 65 அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமை கண்டக்ட் பண்ணி முடித்து கவுன்சிலிங்கும் போது இன்னும் ஒரு 10 to 15 வேக்கன்சிஸ் 20 வரைக்கும் வேக்கன்சி கூட அதிகமாகலாம். ஸோ அதனால் குரூப் 1 எக்ஸாமுக்கு எய்ம் பண்ணி இருக்கிறவங்க அவங்களுடைய ப்ரிப்ரேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. மார்ச்சில் கால் ஃபார் வந்துடும். ஓகே, அடுத்தது பாருங்கள், கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2, அதாவது குரூப் 2A அண்ட் குரூப் 2 இந்த எக்ஸாம். இது இப்போ சீரியல் நம்பர் 10 பாருங்களேன். இந்த சீரியல் நம்பர் 10ல் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான தெளிவற்ற தன்மை இருக்குது. வேக்னஸ் நான் சொன்னீங்களா, ஒரு மாதிரி வேகாக இருக்குது அப்படின்னு சொன்னதை நீங்கள் கவனிக்கலாம். என்ன அப்படின்னா, இந்த 2022 நோட்டிஃபிகேஷன் வந்த குரூப் 2ல் ஒரு மிகப்பெரிய குறையே என்னென்னா, குரூப் 2 குரூப் 2A இந்த ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி ஒரே தேர்வாக நடத்துனது தான் இவ்வளோ தாமதத்துக்கும் காரணம். ஏன்னா ரெண்டையும் மெர்ஜ் பண்ணுறதுனால தானே கிட்டத்தட்ட 55,000 பேர் மெயின் எக்ஸாமினேஷன் எழுதுனா. அப்புறம் 55,000 மெயின் எக்ஸாமினேஷன் பேப்பர் திருத்துறதுக்கு ப்ளஸ் தமிழ் குவாலிஃபையிங் பேப்பர் திருத்துறதுக்கு அப்போ ஆப்வியஸாக லேட் ஆகத்தானே செய்யும். அப்போது பெரும்பாலான போட்டித் தேர்வு எழுதுபவர்களுடைய கோரிக்கை, தென் போட்டித் தேர்வுக்கு பயிற்சி அளிக்கும் பயிற்சி நிறுவன பயிற்றுனர்களின் அல்லது இயக்குநர்களின் கோரிக்கை மற்றும் துறை சார்ந்த வல்லுநர்களுடைய கோரிக்கை என்னென்னா, குரூப் 2 குரூப் 2Aவை மெர்ஜ் பண்ணக்கூடாது. குரூப் 2A தேர்வை பழையபடியே, அதாவது 2022க்கு முன்னாடி குரூப் 2 தேர்வு குரூப் 2A தேர்வு எப்படி நடந்துச்சு, தனியாக நடந்துச்சு. கிட்டத்தட்ட குரூப் 4 மாதிரி தான். அதுவும் அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம் மட்டும்தான், அதுக்கு மெயின்ஸ் கிடையாது. அப்படி தான் நடந்துச்சு. அந்த மாதிரி தான் நடத்தணும். குரூப் 2க்கு வேணால் மெயின்ஸ் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இப்போ வலியுறுத்திட்டு வர்றோம். ஏன்னா இந்த ரெண்டையும் நீங்கள் கம்பைன் பண்ணிங்கன்னா கட்டாயம் மெயின்ஸ் நடத்தி ஆகணும். அப்போ மெயின்ஸ் பல்காக எழுதும்போது கிட்டத்தட்ட 40,000 பேப்பர் 50,000 பேப்பர் அப்படின்னு எழுதும்போது அது காலதாமதம் எடுக்குது. அதனாலேயே அந்த காரணத்தினாலேயே அண்ட் மோரோவர் குரூப் 2A சர்வீஸ்க்கெல்லாம் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போது பெரும்பாலானவர்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2 குரூப் 2A ரெண்டையும் பிரித்து பழையபடி நடத்தணும் அப்படிங்கிறது தான் கோரிக்கையாக இருக்குது. டிஎன்பிஎஸ்சி அதற்கு செவி சாய்த்ததா இல்லையா, டிஎன்பிஎஸ்சிக்கு அந்த கோரிக்கைகள் சென்றடைந்ததா இல்லையா அப்படின்னு இந்த ஆனுவல் பிளானர் பார்க்கும்போது ஒரு டவுட் வருது. என்னது, அந்த நேம் ஆஃப் தி எக்ஸாமினேஷன் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா குரூப் 2 குரூப் 2A ரெண்டு கம்பைண்டாக கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த வரப்போகிற 2024லையும் குரூப் 2 குரூப் 2A ரெண்டையும் ஒன்றா தான் நடத்த போகிறோம்னு சொல்ல வர்ற மாதிரி தெரியுது. ஓகேங்களா? ஆனால் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸுங்கிற காலம் பாருங்களேன், அதில் 1294 வேக்கன்சிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கள் என்ன விஷயம்னா, பொதுவாக குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட் மட்டும் தனியாக நடத்தினாலே 1100 1200 வந்துடும். நீங்கள் காலங்காலமாக நீங்கள் பார்த்துருக்கலாம், 2016 2018 பார்த்துருக்கலாம். குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டை பொறுத்தளவுக்கு பொதுவாக ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன்லேயும் 1000 1200 வரைக்கும் கால் ஃபார் வந்துடும் குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டுக்கே. இங்கே டிஸ்கிரிப்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, குரூப் 2 குரூப் 2A கம்பைண்டுன்னு சொல்லிவிட்டு வேக்கன்சிஸில் பார்த்தீங்கன்னா 1294 மட்டுமே கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா குரூப் 2க்கே அந்த வேக்கன்சி வந்துடும், 1600 சொச்சம் வேக்கன்சி வந்துடும். 2Aவையும் சேர்த்துனா எப்படியும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4000 வேக்கன்சி தாண்டும், அல்லது 3000 வேக்கன்சியாவது தாண்டும். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா டென்டேட்டிவ் வேக்கன்சிஸில் 1294 கொடுத்துருக்காங்க. இதைத்தான் நான் சொன்னேன், ஒரு தெளிவற்ற தன்மை சில இடங்களில் இருக்குது அப்படின்னு நான் சொன்னது. இப்போது ஏற்கனவே ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி அதனால் ஏற்பட்ட விளைவுகள் இருந்து டிஎன்பிஎஸ்சி படிப்பினையை கற்றுக்கொண்டு விட்டதா இல்லையா? அப்படி கற்றுக்கொண்டிருந்தால் மீண்டும் வரவிருக்கின்ற காலங்களில் இந்த 2 தேர்வையும் சேர்ந்தாப்படி நடத்துகிற மாதிரி ஆனுவல் பிளானரில் கொடுக்கலாமா? அதே ஆனுவல் பிளானரில் இந்த ரெண்டையும் சேர்த்துனா கூட வேக்கன்சி வெறுமனே குரூப் 2 போஸ்ட் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான வேக்கன்சிஸ் தான் இருக்குமா? அநேகமாக இந்த விடயம் குறித்து, அதாவது சீரியல் நம்பர் 10
ஆனுவல் பிளானரில் இருக்கக்கூடிய சீரியல் நம்பர் 10 இருக்கக்கூடிய இந்த விஷயம் குறித்து இனி வரும் காலங்களில் டிஎன்பிஎஸ்சி கிட்டேருந்து ஒரு தெளிவான ஒரு விளக்கம் வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது இந்த ஆனுவல் பிளானருக்கே ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டாலும் போடுவாங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம ஆனுவல் பிளானரையே பல முறை திருத்தி அமைக்கிறது எத்தனை முறை டிஎன்பிஎஸ்சி வரலாற்றில் நடந்திருக்குது. அதனால் போட்டித் தேர்வு தயார் செய்யும் மாணவர்களுக்கு என்னுடைய தரப்பில் நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இந்த சீரியல் நம்பர் 10 அதாவது குரூப் 2 குரூப் 2A இது வந்துட்டு கட்டாயம் இனி வரும் காலங்களில் 2 தேர்வும் தனித்தனியாக தான் நடத்துவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா ஏற்கனவே இந்த 2ஐயும் ஒன்றா சேர்த்து ஒன்றா மெர்ஜ் பண்ணி நடத்தி டிஎன்பிஎஸ்சி குட்டு வாங்கிருச்சு, சூடு பட்டுருச்சு. அதனால் மறுபடியும் வந்துட்டு ஏன்னா 55,000 பேப்பர் அந்த அசைன்மெண்ட்டாக பெரிய விஷயம் இல்லைங்களா. ஸோ மறுபடியும் சூடுபட்ட அந்த பூனை மறுபடியும் அதே தப்பை பண்ணுறதுக்கு வாய்ப்பில்லை. ஸோ அதனால் பாருங்கள், சேர்மேன் மெம்பர்ஸ் எல்லாம் அப்பாயின்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த தேர்வு குறித்து உங்களுக்கு இது போன்ற ஒரு அறிக்கை வர்றதுக்கு 90% வாய்ப்பு இருக்குது. என்ன அந்த 90%? குரூப் 2 தேர்வுக்கு குரூப் 2 தேர்வையும் குரூப் 2A தேர்வையும் தனியாக பிரித்து தனித்தனியாக நடத்தப்படுங்கிற அறிவிக்கை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்த்துக்குங்க. இது எங்களுடைய கணிப்பு. இந்த கணிப்பு பொய்யா கூட போகலாம். ஸோ இப்போ இந்த 3 தேர்வுகள் குரூப் 4 தேர்வு, தென் அடுத்தது குரூப் 2 2A, தென் அதுக்கப்புறம் குரூப் 1, இந்த 3 தேர்வுகளும் பெரும்பாலும் எந்த ஆனுவல் பிளான் எடுத்துட்டாலும் இந்த 3 தேர்வுகளும் தான் மிக முக்கியமான தேர்வு. அந்த மிக முக்கியமான தேர்வுகளும் இந்த 2024ஆம் ஆண்டு நடத்தப்படும்னு சொல்லியிருக்கிறது ஒரு வித மகிழ்ச்சியை கொடுக்குது. அதே சமயத்தில் குரூப் 2 தேர்வு விஷயத்தில் இப்படி ஒரு குழப்ப சூழ்நிலை நிலவுது. அதற்கான ஒரு தெளிவான விளக்கம் வரும். இதில் இன்னொரு முக்கியமான எக்ஸாம் ஒரு எல்லாத்தோடைய கவனத்தை ஈர்க்கிற மாதிரி இருக்குது. கவனித்து பாருங்கள். சீரியல் நம்பர் 4ல் ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் இன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வேக்கன்சி பாருங்கள். 1264 வேக்கன்சிஸ், கணிசமான வேக்கன்சி. அதாவது கிட்டத்தட்ட குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு சமமான வேக்கன்சிஸை கொண்டிருக்கக்கூடிய தேர்வு அந்த தேர்வு. ஸோ அந்த தேர்வை போட்டித் தேர்வர்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். இந்த தேர்வு வந்துட்டு உங்களுக்கு இன்னொரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. அடுத்து இந்த ஆனுவல் பிளானரில் ஒரு டிசப்பாயிண்டிங்கான ஒரு விஷயம் இருக்குன்னா இன்னொன்று இருக்குது. என்ன இருக்குன்னா, நீங்களே கவனிச்சிருப்பீங்க, இந்த புதிய அரசு பொறுப்புக்கு வந்தவுடன் சில அறிவிக்கைகளை செய்தது. என்னது? சில பணியிடங்களை குறிப்பிட்டு இந்த பணியிடங்கள் இனிமேல் டிஎன்பிஎஸ்சியின் மூலமாக தேர்வு நடத்தப்பட்டுத்தான் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம யாரும் கேட்கல, அவங்களா தான் சொன்னாங்க. இதுவரை வேறு மோட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட்டில் இருந்த இந்தந்த பணியிடங்களுக்கான ஆள் சேர்ப்பு முறை இனி வரும் காலங்களில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு உதாரணத்துக்குங்க, பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸர், ஓகேங்களா, உதவி மக்கள் தொடர்பு அதிகாரி, இது இனி வரும் காலங்களில் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி மூலமாக தேர்வு நடத்தி தான் நிரப்பப்படும் அப்படின்னு சொன்னாங்க. தென் அதுக்கப்புறம் ஆவின் மேனேஜர், இப்படி ஒரு 3-4 கேட்டகரி ஆஃப் சர்வீசஸை டிஎன்பிஎஸ்சியினுடைய பரிவுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு அரசு சொல்லுச்சு. ஆனால் இப்போ அந்த பணியிடங்கள் எல்லாம் இதில் இருக்கா அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இல்லை. மேபி அந்த குரூப் 1 அப்படின்னு சொல்லி 65 வேக்கன்சிஸ்ன்னு சொல்லியிருக்காங்களே, அதுக்குள்ளே அது போயிருக்கா, அல்லது குரூப் 2 அப்படின்னு சொல்லிட்டு 1294 வேக்கன்சின்னு போட்டிருக்காங்களே, அதுக்குள்ளே இது மறைஞ்சிருக்கா இருக்கலாம். ஆனால் நாங்கள் என்ன எதிர்பார்த்தோம்னா எக்ஸ்பிளிசிட்டாக அதை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். அசிஸ்டன்ட் பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸர்ஸ், ஏன்னா முக்கியமான தேர்வு அது. ஆனால் பார்த்திங்கன்னா, ஆனால் அதில் ஹைகோர்ட்டும் அதுக்கு ஒரு ஸ்டே கொடுத்துருக்குது. பட் ஸ்டே கொடுத்துருக்கிறதுனால ஆனுவல் பிளானரில் இன்க்ளூட் பண்ணக்கூடாதுனால எதுவும் கிடையாதுங்க. ஸோ அப்போ அதுவும் இதில் இல்லை. இது ஒரு டிசப்பாயிண்டிங்கான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அன்பார்ந்த போட்டித் தேர்வர்களை, இந்த ஆனுவல் பிளானர் 2024 உங்களுக்கு 3 முக்கியமான தேர்வுகள், பெரும்பாலான தேர்வுகள் எழுதக்கூடிய தேர்வு, அதாவது குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A, அதுக்கப்புறம் குரூப் 1.
இதில் குரூப் 4க்கான வேக்கன்சிஸ் வில் பி அனௌன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. எங்களுடைய கணிப்பு 9,000 10,000 வேக்கன்சிக்கு நடக்கும். தென் அடுத்தது குரூப் 2ல் வந்து பார்த்திங்கன்னா 2A ரெண்டையும் தனித்தனியாக நடத்தணும் அப்படிங்கிறது தான் பெருவாரியான போட்டித் தேர்வுகளுடைய கோரிக்கை, துறை சார்ந்த வல்லுநர்களுடைய கோரிக்கை. அது டிஎன்பிசிக்கு ரீச் ஆகிருக்கும்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். டிஎன்பிசி தரப்புலேருந்தே அடுத்த முறை இந்த ரெண்டையும் பிரிச்சுருவாங்கன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ஆனுவல் பிளானரில் டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானரில் ரெண்டையும் கம்பைன் பண்ணி சீரியல் நம்பர் 10 போட்டிருக்காங்க. ஆனால் வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு என்ன வேக்கன்சியோ அதை இண்டிகேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. குரூப் 2A சேர்த்துன மாதிரி தெரியலை. ஸோ அதனால் இந்த சீரியல் நம்பர் 10 பொறுத்து உங்களுக்கு கண்டிப்பாக கமிஷனர்கிட்டருந்து ஒரு மறு அறிவிப்பு வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அந்த மறு அறிவிப்பு என்னவா இருக்கும்னா, குரூப் 2A இந்த தேர்வுகள் ஏற்கனவே இருந்தது மாதிரி தனித்தனியாக நடத்தப்படும். மேலும் குரூப் 2A தேர்வுகளுக்கு மெயின் தேர்வு இல்லை என்ற அறிவிப்பு விரைவிலேயே ஆணையத்திலிருந்து வெளிவரும் என்று எதிர்பார்ப்போம். ஏனெனில் இந்த 2022-23 இந்த 2 தேர்வையும் மெர்ஜ் பண்ணனுடைய விளைவை டிஎன்பிசி இப்போ சந்திச்சுக்கிட்டு இருக்கு. அதனால் போட்டித் தேர்வர்கள் இந்த சீரியல் நம்பர் 10 விஷயத்தில் நீங்கள் தைரியமாகவே இருக்கலாம். கண்டிப்பாக தனித்தனியாக தான் நடத்துவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு அண்டு ஃபாரஸ்ட் வாட்சர் உங்களுக்கு 1264 வேக்கன்சிஸ் இருக்குது, பார்த்துக்குங்க. தென் இதில் முக்கியமான ஒரு விஷயம் நான் இன்னும் குறிப்பிட வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பெரும்பாலான எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு February, March, April வர்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. February, March, April வர்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. எக்ஸாம் வந்து June, May, Julyயில் நடத்துகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. முக்கியமான எக்ஸாம்ஸ் எல்லாமே நீங்கள் பாருங்கள். இதில் பெரும்பாலானவங்க எங்கிட்ட கேட்குறது என்னென்னா, ஐயோ 2024 வந்துட்டு எலெக்ஷன் வந்துடுமே, பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது, அப்போ வந்துச்சுன்னா எப்படி இவங்க தேர்வு நடத்துவாங்க, எப்படி கால்ஃபர் பண்ண முடியும், பண்ணுவாங்களா சார், தேர்வு நடக்குமா சார் அப்படின்லாம் கேட்குறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. டிஎன்பிசி நோட்டிஃபிகேஷன் வெளிவிடுறத இந்த தேர்தல் நடத்தை விதிகள், அதாவது எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் எந்த விதத்துலையும் பாதிக்காது, எந்த விதத்துலையும் நிறுத்தி வைக்காது, எந்த விதத்துலையும் தீர்மானிக்காது. உதாரணத்துக்கு 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷன் எடுத்துக்கோங்க. அடுத்தது அதுக்கு முன்னாடி 2016 நடந்த அசம்பிளி எலெக்ஷன் எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி 2014 நடந்த எகெயின் பார்லிமெண்ட் எலெக்ஷன் எடுத்துக்கோங்க. இந்த வருடம் இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் எடுத்து பாருங்கள். இந்த மாதிரியான முக்கியமான தேர்வுகளினுடைய நோட்டிஃபிகேஷன்ஸு கோட் ஆஃப் கான்டக்டை அனௌன்ஸ் பண்ணினதுக்கப்புறம் டிஎன்பிசி ரிலீஸ் பண்ணியிருக்கு. கோட் ஆஃப் கான்டக்டை அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் கால்ஃபர் விட்டுருக்காங்க. அப்போது எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துட்டு டிஎன்பிசியை தேர்வு அறிவிக்கையை கட்டுப்படுத்துமா என்றால், இதற்கு முன்னால் நான் சொன்ன இந்த 3 வருடங்கள் 3 தேர்தல்களின் போதும் டிஎன்பிசியை அவைகள் கட்டுப்படுத்தவில்லை. நீங்கள் யார் வேணாலும் செக் பண்ணி பார்த்துக்கலாம், கூகுள் பண்ணி பாருங்கள். 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷன், 2016 அசம்பிளி எலெக்ஷன், 2014 எகைன் பார்லிமெண்ட் எலெக்ஷன். ஓகேலா? இந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு கோட் ஆஃப் கான்டக்ட் நடைமுறைக்கு வந்த பிறகு டிஎன்பிசி தேர்வு அறிவிக்கையை வெளியிட்டு தேர்வை நடத்தியுள்ளது. அதனால் போட்டித் தேர்வர்களே, இந்த கேள்வியை நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் எழுப்பாதீங்க. இதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. டிஎன்பிசி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணணும்னா அது ரிலீஸ் பண்ணிடும். கோட் ஆஃப் கான்டக்ட் இந்த 3 நிகழ்வுகளையும் உதாரணத்துக்கு நான் கொடுத்துருக்கேன். இந்த நிகழ்வுகள் அப்படி கட்டுப்படுத்தப்படவில்லை. அதனால் இப்பொழுதும் அப்படி இருக்காது என்று நம்புவோமாக. ஆனால் ஒருவேளை அரசியல் காரணங்களுக்காக அதாவது இந்தியா கூட்டணிங்கிறாங்க, தென் அதற்கு ஆப்போசிட்டான கூட்டணி, அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையத்திடம் வந்துட்டு இப்போ எப்படி வந்துட்டு கோட் ஆஃப் கான்டக்டை வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் டிஎன்பிசி எப்படி வந்து உங்களுக்கு குரூப் 2 நோட்டிஃபிகேஷனை விட்டாங்க, தென் குரூப் 1 நோட்டிஃபிகேஷனை விட்டாங்க, ஃபாரஸ்ட் கார்டு நோட்டிஃபிகேஷனை விட்டாங்கன்னு பிரச்சனையை தேர்தல் ஆணையத்தின் கவனத்திற்கு எடுத்து சென்று தேர்தல் ஆணையம் அதில் தலையிட்டால் ஒழிய டிஎன்பிசி நோட்டிஃபிகேஷன் விடணும்னு நினச்சா நோட்டிஃபிகேஷனை விட்டுறலாம். ஸோ இது குறித்த ஒரு டீட்டெயிலான ஒரு விவாதம் நம்மளுடைய டேபிள் நிகழ்ச்சியில் வெகு விரைவிலேயே நாங்கள் பதிவேற்றம் செய்கின்றோம். அதாவது இந்த ஆனுவல் பிளானர்லேயும் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுகிறதுக்கு இருக்குது. அது குறித்து தெளிவான ஒரு விவாதம்
நூக் அண்ட் கார்னர் கம்ப்ளீட்டான ஒரு விவாதம் நம்ம சத்யா ஐஏஎஸ் அகாடமி சேனலில் யூ டேபிள் நிகழ்ச்சியில் நாங்கள் பதிவேற்றம் பண்ணியிருக்கிறோம். தவறாமல் அதை பாருங்கள். போட்டித் தேர்வர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சத்யா ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலில் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் டிஎன்பிசி தேர்வுகளினுடைய சிலபஸில் இருக்கக்கூடிய யூனிட் வைஸ், அவ்வளோ ஏன் சாப்டர் வைஸ் உங்களுக்கு சப்ஜெக்ட்ஸை வந்து நாங்கள் யூடியூப்பில் வீடியோவை நாங்கள் பதிவேற்றம் செஞ்சிட்ருக்கிறோம். அதுபோல் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் முக்கியமான 5 டாபிக், அந்த அன்னைக்கான டாபிக், டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அந்த அன்னைக்கு என்ன டாப்பிக்கோ 4-5 முக்கியமான டாபிக் எடுத்து அதுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும் அப்படின்னா நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க என்று உங்களை அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து இது குறித்து ஒரு விரிவான விவாத நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.